வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாக்கியலட்சுமி தான் பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி நாடகத்தில் இன்றைக்கி அந்த பிள்ளைய போட்டு வறுத்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது இல்லாமல் அந்த செல்வி போய் அந்த பையனை அடித்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இங்கே வீட்டில் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்கானுங்க. பாக்கியாலாம் மாய திறக்கல, திட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஈஸ்வரி பொம்பளை அது அடுக்கு திட்டிக்கிட்டே இருக்கு. உங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் சொல்கிறாப்புல, நீ போய் மேலே போய் இருமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கூப்பிட்டு சொல்கிறாப்புல. அப்போது இனியா ஃபோன் எடுக்க வருது. ஃபோன் எடுக்க வந்தவொடனே உங்கள் அப்பா போனாலாம் நீ தொடவே கூடாது, காலேஜ் போனால் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்து நான் தான் ட்ராப் பண்ணுவேன், நான் தான் கூட்டிகிட்டு வரேன்னு பயங்கரமாக பேசுகிறாப்புல. நீ ஃபோனெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஃபோனை அந்த பொண்ணுடைய ஃபோனை எடுத்துக்கிட்டு அவர் மாடிக்கு போயிட்டார். பேசுகிறாப்புல, இல்லைம்மா நீ யாரை லவ் பண்ணாலும் இப்போ பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே பெரிய என்னன்னு கோவந்துடுது. எப்படி நீ பேசுவ, எப்படி நீ அவளுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுப்ப, உன்னால தான்டா அவள் கெட்டு போகிறான், அவங்க என்ன நமக்கு சம்மந்தி ஆக முடியுமா, அவங்க சும்மா வேணா அக்கான்னு ஒரு மரியாதை கூப்பிடலாம், அதுக்காக வேண்டிய அவங்க நமக்கு ஈக்குவலா அப்படி இப்படின்னு கத்துறாப்புல. நான் அந்த பையனால் ஒன்றும் செய்ய முடியல. மாடிக்கு போனால் ஆனாலும் அந்த பொண்ணு திருப்பி வருது. திருப்பி பாக்கியாக்கிட்ட அம்மா மன்னிச்சிருமா, அப்படி அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நல்ல பையன்மா, அவனுக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுக்கதாம்மா போனேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவன் பாவம்மா, நல்லா கலெக்டர் ஆகிடுவோம்மா, நல்ல பையன்மா, நல்லா பேசுகிறாமான்னு என்னென்னவோ சொல்லி பார்க்குது. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறியா, உனக்கு என்னடி வயசாயிடுச்சு அப்படி இப்படின்னு கத்துது அந்த பாக்கியா. கத்திட்டு எந்திரிச்சு போயிடுச்சு. போனால் செல்வி ஃபோன் பண்ணி பார்க்குது. ஃபோன் பண்ணுது எடுக்கவே இல்லை. ஒரு வாட்டி எடுத்து சைலண்டில் போட்டு போயிட்டாப்புல. ஆனாலும் அந்த செல்வி, அக்கா நீ ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீக்கா, நான் என்னக்கா செய்வேன்னு ஒரே பயங்கர அழுக. இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈஸ்வரியோடைய ஆட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எப்போ ரொம்ப ஓவர் ஆடுறது, நீ கொஞ்சம் குறைச்சி ஆடிருக்காப்புல. குறைச்சி ஆடிட்டு ரூமுக்கு போயிட்டாப்புல. அது ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு அப்படி வெட்டிட்டு போகுது அந்தப்பா. அப்படி பேசிட்டு அந்த அம்மாவுக்கு தான் எல்லாம். அது இல்லாமல் புருஷங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி சொல்லுது, நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, நானும் செத்து போயிருக்கணும் அப்படி இப்படிங்க. கோபி, அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு அவர் உருகுறாரு. ஐயோயோயோ, இவங்க தொல்லை தாங்க முடியல, முடிக்கவும் மாட்டேங்கிறானுங்க.